இன்றைக்கி நம்ம வந்து சுண்டை வத்தல் போட போகிறோம். இது வந்து காயை வாங்கி வச்சுருக்கோம். காய் வந்து நம்ம செடியில் பிடுங்கி வச்சுருக்கோம். இப்போ ஒரே இதில் ஒரு செடியில் இவ்வளோ காய் காய்க்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சு இந்த மாதிரி நம்ம இந்த காயை இப்படி எடுத்து அந்த உரலில் போட்டு இப்படி தட்டணும். இப்படி தட்டினோம்னா இந்த காய் வந்து இப்படி கீறிடும். இந்த மொத்தத்தில் நமக்கு வந்து இந்த காய் வந்து இப்படி கீறி இருக்கணும். கத்தி வச்சு நம்ம வெட்டுறோம் அப்படின்னா ரொம்ப லேட்டாகும். அதனால் இப்படி வச்சு நம்ம நச்சு எடுத்துட்டோம்னா ரொம்பையும் விதை ஊற வெளியே வந்துடக்கூடாது, ரொம்ப நசுங்கியும் போயிடக்கூடாது. லேசாக கத்தி வச்சு கீறின மாதிரி ஓட்டையாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம மோர் அதில் இறங்குறதுக்கு, மோரும் உப்பும். இப்போ நம்ம வந்து சுண்டை வத்தலை வந்து நல்லா உடைச்சி கழுவிட்டோம். மறுபடி விதை நிறைய வெளியே வந்துருந்துச்சு, கரையேறணும். அந்த விதையெல்லாம் கழுவி கீழே ஊற்றிட்டு இப்போ இதை மட்டும் காயை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து இது காண்ற அளவுக்கு உப்பு போடணும். இந்த உப்பு தான் உள்ளே இறங்கி நம்ம காய போடும்போது நல்லாயிருக்கும். இது வந்து மோரை வந்து நம்ம ஊற்றுறோம். ஊற்றி இதை அப்படியே நனைய வச்சிடணும். இது வந்து நல்லா ஒரு நாளைக்கு அப்படியே ஊறிக்கிட்டு கிடக்கணும். இந்த மோரில் வந்து இந்த காய் உள்ள ஊற இறங்கி உப்பும் இந்த மோரும் உள்ளே இறங்கி நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அள்ளி வடிகட்டி நல்லா வெயிலில் காய போட்டு எடுக்கணும். நம்ம வந்து சுண்டை வத்தல் நனைய வச்சுருந்தோம். ஒரு நாள் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு மோரில். இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டுறோம். இதை வடிகட்டி நம்ம வெயிலில் காய போட்டுறோம். நம்ம வீட்டுக்கிட்டேயே வத்தலை வந்து காய வச்சுக்கிட்டோம். தட்டில் வந்து காய வச்சுருக்கோம். மொட்டை மாடி தான் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டு பக்கத்துலேயே வெயில் அடிச்சிச்சுன்னா இப்படி வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். சாயங்காலம் போல் எடுக்கலாம், நல்லா காஞ்சிரும். நம்ம சுண்டை வத்தல் வந்து காய போட்டு அள்ளிட்டு வந்துட்டோம். காய போட்ட உடனே நல்லா அந்த இப்படி வந்துருச்சு. ஒரே நாளையில் பொடுபொருன்னு ஆயிடுச்சு. நல்லா கலரு மஞ்சள் கணக்காக இருக்குது, கருப்பாக இல்லாமல். இதை வந்து மறுபடியும் நம்ம அந்த மோரில் இதை போடணும். நம்ம இதை எடுத்ததுக்கப்புறம் இருந்து மிச்சம் மோர் இருக்குது. இன்னும் ஒரு தடவை வந்து சுண்டை வத்தலை இதில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். இது நல்லா நனைஞ்சிக்கிட்டு இருக்கும். நம்ம இது இன்னைக்கு ஃபுல்லாக நனைய வச்சுட்டு நாளைக்கு காலையில் இதை எடுத்து மோரை வடித்து கீழே ஊற்றிட்டு இந்த சுண்டை வத்தலை மட்டும் அப்படியே காய போட்டு அள்ளி வச்சுக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து சாப்பிட்டோம்னா நல்ல இந்த மோரோட புளிப்பும் உப்பும் சேர்ந்து வத்தல் சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம வீட்டில் இந்த சுண்டை வத்தல் போடுறதுனால மண் எதுவுமே இதில் இருக்காது. இல்லை நம்ம கழுவிட்டு சுத்தமாக நல்லா நம்ம வந்து நச்சு அதையும் அந்த விதையெல்லாம் கழுவி ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம நனைய போட்டிருக்கோம். நம்ம கடையில் வாங்குறது அப்படி கிடையாது. கடித்து சாப்பிடும்போது நெருக்குன்னு மண்ணாக இருக்கும், ரொம்ப கசப்பாகவும் இருக்கும். நம்ம வந்து இப்படி மோரில் போட்டிருக்கிறதுனால நல்லா இருக்கும். வறுக்கும் போதே நல்லா நெய் மணமாக இது வந்து சுண்டை வத்தல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சுண்டைக்காய் வந்து செடியில் பிடுங்கி நம்ம ஊற வச்சு வத்தல் ஆக்கிட்டோம். 3 நாள் காஞ்சிருச்சு, நல்லா இதாகிடுச்சு, கூடு மாதிரி காஞ்சி போச்சு. இப்போ அதை நம்ம வந்து வறுத்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம சுண்டை வத்தலை போட்டு வறுத்து பார்ப்போம். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிறோம். எல்லாம் கருகி போயிடும். இந்த அளவுக்கு நல்லா தங்க கலரில் இருக்குது. நம்ம வீட்டிலையே நம்ம போட்டு வச்சது. எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட கழிவு இல்லாமல் சூப்பராக இருக்குது. ஒரு மண்டியாகவே இல்லை, விதை உடஞ்சி எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம இடையில எடுத்து காய போட்டு அள்ளி வச்சுக்கிறலாம். வண்டு வைக்காது. நமக்கு வெயில் நேரத்துக்கு போட்டு வச்சுக்கிட்டோம்னா மழை நேரத்துக்கு நம்ம சாம்பார் சாதம் எதுக்குமே, பழைய கஞ்சி எல்லாத்துக்கும், கூழ் கம்பங்கஞ்சி எதுனாலும் குடிச்சிக்கிடலாம். இந்த வத்தலை கடிச்சிக்கிட்டு நல்லாயிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி விட்டுருங்க.